மக்களே, வெல்கம் டு த பிரியா லைஃப். இந்த பொங்கல் வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் டே. சோ எல்லாருக்கும் ஸ்பெஷல் டே. பட் நான் என்னென்ன காமிக்க போறேன் என்னோட பொங்கல்ல, எப்படி கோலம் போட்டிருக்கேன், நான் சுவாமி ரூம் எப்படி ரெடி பண்ண போறேன், என் கேர்ள்ஸ் எப்படி ரெடி பண்ண போறோம், அதுக்கப்புறம் பொங்கல் எப்படி பண்றோம், அப்படி எல்லாமே நம்ம பார்க்கலாம். பட் இன்னொரு ஸ்பெஷல், எல்லாருக்கும் ஸ்பெஷல், எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி பால் பொங்கல். பால் பொங்கல் என் மாமியார் சைடுல ரொம்ப ஃபேமஸ். ஓகே, அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, வெல்கம் டு த பிரியா லைஃப். எஸ், சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் நேத்தே கோலம் எல்லாம் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா நான் ரெடி ஆயிட்டு கோலம் போட முடியாது. சோ நான் ரெடி ஆயிட்டேன். சோ நேத்தே கோலம் போட்டு வச்சுட்டேன். சோ கம் லெட்ஸ் see my கோலம். அவ்வளோலாம் நான் கோலம் போட மாட்டேன். பாருங்க என் கோலம். பாத்தீங்களா? ஓகே, கோலம் போட்டுட்டு மாவுல தோரணம் நாங்க வாங்கல, மறந்துட்டேன். சோ அந்த மாவிலைய மாத்திரம் வச்சிடலாம். மாவிலைய சோ எஃபெக்டிவ். நெக்ஸ்ட் மாவிலைய தோரணம் வச்சிடலாமா? இப்ப ரொம்ப மெயினான டாஸ்க் என்னோட கேர்ள்ஸ் ரெடி பண்ணது. இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணது ரொம்ப கஷ்டம். ஓகே, நான் என்ன பண்ணாலும் அது வேணும்பா. சும்மா லைட்டா ஐஷேடோ போடுவோம், அம்மா ஐஷேடோ கொடு. சும்மா லைட்டா லிப்ஸ்டிக் போடுவோம், அம்மா அதை கொடு, இதை கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு இப்ப என்ன கேட்டுட்டே இருப்பேன். ஆல் போத் ஆர் கேர்ள்ஸ், ரைட்? சோ நான் என்ன பண்ணாலும் அவங்க கேட்பாங்க. சோ இப்போ நான் எப்படி இவங்களை ரெடி பண்றேன் அப்படிங்கறத சின்ன வீடியோ. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வாழ்க்கை ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணுறது. லிட்டில் மாய்ஸ்சரைசர், ரொம்ப ட்ரை ஆயிடும் ஸ்கின். அது பேங்கிள் லூஸா இருக்குது. அவங்க மேல பாரு, அம்மா பாரு, கண்ணு மூடு. லிட்டில் பிட், ஓகே, நாட் மச். பேபிஸ்க்கெல்லாம் நிறைய போடக்கூடாது. ஓகே, சோ இதான் எங்களோட குட்டி சுவாமி ரூம். இந்த சுவாமி ரூம் ரெடி பண்ணலாமா நம்ம எல்லாரும் சேர்ந்து? லெட்ஸ் மேக் த சுவாமி ரூம் ரெடி. அதுக்கப்புறம் பின்னாடி போயிட்டு கோலம் போட்டுட்டு அங்கேயும் சின்னதா ரெடி பண்ணிட்டு அங்கதான் நாங்க பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் டு இட், கம் ஆன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஸ்லோகம், அத்தனெல்லாம் பாட்டு பாடுவேன், பட் ஸ்லோகம் தெரியாது. ஓகே, ஸ்லோகம் சொல்லிட்டுமா? கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமா சுத்தம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். கேர்ள்ஸ் வாங்கோ. கஜானனம் பூதகணாதி சேவிதம் சொல். கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமா சுத்தம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஓகே, या कुन्ते तु तुषारहार धवला, या शुभ्रवस्त्रावृता, या वीणावरदण्ड मण्डितकरा, या श्वेतपद्मासना, शङ्कर प्रहृतिभिः देवै सदा भूषिता, सामान् बाहु सरस्वती भगवती விஷ்ரேஷ ஜாத்யாபஹா. பொங்க பானையை எடுத்தாச்சு, தேய்ச்சிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு இங்க வந்துட்டு மஞ்சள் கொத்து கட்டிட்டு பொங்கல் வச்சிடலாம். இந்த பானையில நம்ம மஞ்சள் தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, குங்குமம் வைக்கிறேன். ஒரு இலை எடுத்து வைக்கணும். பிகாஸ் நம்ம வந்து இந்த காக்காப்பிடி கண்ணுப்பிடி எங்களுக்கு வைப்போம். காக்காப்பிடி கண்ணுப்பிடி இஸ் பேசிக்கலி ஃபார் அண்ணா தம்பி இருக்கிறவளுக்கு, அண்ணா தம்பி எல்லாம் நல்லா இருக்கணும், அவளோட விருத்தி எல்லாம் நல்லா வரணும், அந்த மாதிரி சொல்றதுக்கு தான். இந்த மஞ்சள் கொத்தை நம்ம வந்துட்டு அரைச்சி உடம்புக்கும் போட்டுக்கலாம். இந்த ஃபுல்லா இஞ்சி கொத்தையை வச்சுட்டேன், ஏன்னாக்கா அது அங்கிருந்து விழுறது இலை. ஓகே, இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கம் கம் கம், let's do the cooking first. okay, பண்றேன். okay, next நான் as usual பாசி பருப்பையும் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். உளுந்து வடை. ஓகே, உளுந்து வடைக்கு நான் என்னோட ஸ்டைல் உளுந்து வடை, எனக்கு தெரியாது மற்றவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு. நான் ஃபர்ஸ்ட் உளுந்து போட்டுடுவேன், and then ginger.
ஜிஞ்சர் வந்துட்டு யூஸ்வலா எல்லாரும் சொல்லுவாங்க ஜிஞ்சர் ஸ்கின் எடுக்கணும்னு. பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சாரி, நான் கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கும் கிச்சன். சமைக்கும் போது எனக்கு கொஞ்சம் மெஸ்ஸியா தான் இருக்கும். சமைச்சு முடிச்சப்ப க்ளீன் பண்ணிடுவேன். தோல்ல வந்துட்டு டர்ட் இருந்தா மாத்திரம் எடுக்கலாம். பட் யூஸ்வலா தோல்ல நிறைய வெஜிடபிள்ஸ் வந்துட்டு அதோட ஸ்கின்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ராதர் உள்ள இருக்கிறதுல ஈவன் ஆப்பிள் எல்லாம் கூட ஸ்கின்ல தான் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. அண்ட் பச்சை மிளகா ஒண்ணுதான். நாங்க காரம் ரொம்ப கம்மி. வி டோன்ட் டேக் மச் ஸ்பைசியே இருக்காது. ஆக்சுவலி வரவாலாம் கேட்பா, என்ன உங்க வீட்டுல காரமே இல்லை? சுத்தமா காரம் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிட்ஸுக்கு காரம் கொடுக்க தேவையில்ல. செகண்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கே காரம் அத்தனை பிடிக்காம போயிடுது. காரமே இருக்காது. உளுந்து போட்டாச்சு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி அண்ட் கருவேப்பிலை போட்டுட்டேன். இதுல இன்னொரு விஷயம் நான் என்ன ஆட் பண்ணுவேன்னாக்கா மிளகு. ஓகே, ஸோ மிளகு ஆட் பண்ணிங்கன்னா இதுதான் வடை மாவு. இப்போ நம்ம இந்த மாவை எடுத்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அப்போ வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இதில் கொஞ்சம் நான் அரிசி மாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு எங்களோட ஸ்பெஷல் பால் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்துட்டு இந்த கடாய் கொஞ்சம் திக்கா இருக்கும், அதனால இந்த கடாயில போட்டோம். ஸோ இப்போ இந்த பால் வந்து நல்லா சுண்ட காய்ச்சணும். ஓகே, நல்லா திக்கா வரணும். இப்போ வந்துட்டு இந்த பால் கொஞ்சம் நல்லா சுண்டிட்டு, இப்போ இந்த டைம்ல நம்ம வந்து ரா ரைஸ் வாஷ் பண்ணி நான் ஊற வச்சிருக்கேன். அதை வந்துட்டு இதுக்குள்ள போட்டுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ரைஸ் இதுல போட்டுட்டேன். இந்த ரைஸ் வந்துட்டு ஃபுல்லா இந்த பால்லயே குக் ஆகணும். ஓகே, ஸோ இது குக் ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour to 45 minutes ஆயிடும். அது வரைக்கும் நம்ம இது அப்படி கிளறிண்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். இப்போ வந்துட்டு இது கொஞ்சம் நல்லா ரைஸ் வெந்திருக்கு. பட் ஸ்டில் இன்னும் நல்லா இது வந்துட்டு சுண்டணும். ஓகே, ஸோ இது வந்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு எவ்வளோ தடவை நீங்க கிளற முடியுமோ அவ்வளோ நேரம் இதை பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். இப்போ வந்துட்டு குக் ஆயிடுது ரைஸ். பட் ஸ்டில் இது வந்துட்டு இந்த பால் சுண்டணும். பால் சுண்டுனாதான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்துட்டு லோ டு மீடியம் நடுவில் வச்சு எவ்வளோ நேரம் இந்த மாதிரி பண்ண முடியுமோ பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்ப டைம் கன்சியூமிங். ஓகே, அதனால இதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போ எல்லாம் சுண்டி இங்க இருந்தது இப்போ இங்க போய் சுண்டி, ஸோ இப்போ பால் பொங்கல் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு டைரக்டா உமாச்சி கிட்ட, சூரிய பகவான் கிட்ட தேங்க்ஸ் சொல்லி பூஜை பண்ணி பொங்கலை முடிச்சிடலாம். பொங்கல் சாப்பிடலாம். எஸ், கமான். இவர் வந்து சூரியன். இது கோலமாடா, அது அலங்கோலம்டா. அது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சூரிய பகவானே, இங்க வாங்க, கிட்டக்கோ. சுத்தலாமா? அந்த கையில போகணும். ஓகே, நமஸ்காரம் பண்ணலாம். பார்த்து பார்த்து நீ வாங்க வா. ஸோ இதான் வந்து பால் பொங்கல். ஓகே, பால் பொங்கல் வந்துட்டு சைடில் வந்துட்டு ஜாக்ரி பவுடர். ஆக்சுவலி ஜாக்ரி, ஆனால் ஜாக்ரி பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறது. ஜாக்ரியும் பக்கத்தில் தேங்காய் வச்சு இதை நம்ம சாப்பிடணும். ஓகேவா? மச்சி, எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஸோ எஸ், இதான் எங்களோட பொங்கல். இப்படிதான் நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ பால் பொங்கல், சக்கரை பொங்கல், இந்த காய்கறி எல்லாம் உமாச்சிக்கு படைச்சிட்டு எங்கள் பொங்கல் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ உங்கள் பொங்கல் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். See you all the next vlog.